ஹலோ ஃபுட்டீஸ், டயட் இருக்கிறவங்க கூட மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிசிபேலை பாத். இந்த டைம் குதிரைவாலி அரிசி வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? 1.5 கப்பு குதிரைவாலி அரிசிக்கு 3/4 கப்பு பருப்பு நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணி அதை ரைஸ் குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். காய்கறிகளில் நான் பீன்ஸு, கேரட்டு, கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இதை வேக வச்சிடலாம். இது வேகிற கேப்பில் குழம்பு கொட்டிடலாம். கடாயில் கடுகு, சோம்பு, சீரகம், பட்டை, மிளகு, வெங்காயம், தட்டி வச்ச சுண்டக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி, புளி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா வெந்து வந்திருக்கிற சாதத்தில் அதையும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் எம்மியான பிசிபேலை பாத் ரெடி. சூட்டோடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு, வாழைக்கான ஏதாவது வறுவலை வச்சு முட்டையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டயட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். டடா பாய்.